தத்புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி தன்னோ ஸ்கந்த பிரஜோதயாத். ஆமாம், முருகபெருமான் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார் முருகபெருமான். இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது. தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, பிரபஞ்சத்தில் பெரிய மாற்றம் பார்த்துருக்கீங்களா? அதுதான் உள்ளே வந்திருக்கீங்க. இந்த 2 கும்பாபிஷேகம் நடக்குது. திருவெண்காடு கும்பாபிஷேகம், திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் ஒரே நாளில் 7ஆம் தேதி. ஆனால் 7ஆம் தேதி நிறைய கோவில்களில் கும்பாபிஷேகம். இதில் திருச்செந்தூருக்கும் திருவெண்காடுக்கும் ஒரு சம்பந்தம். என்ன சம்பந்தம்? திருச்செந்தூர் குருஸ்தலம், திருவெண்காடு புதன் ஸ்தலம். ஸ்தலத்திலே பாருங்க, 2 கிரகம், பவர் கிரகம். குரு தான் நம்ம வாழ்க்கையில் வாக்கு சாதுரியத்தை கொடுக்குறார். ஒருத்தவன்ட்ட ஜெயிக்க வைக்கிறார். ஒருத்தவன்ட்ட நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னாலே குருவுடைய பலன் வேணும். புதன் நல்ல புத்திசாலித்தனத்தை கொடுக்கிறவர், நல்ல ஞானத்தை கொடுக்கிறவர். இதனால் இவன் முடிக்கும் என ஆய்ந்து அதனை அவன் கண் விடல்னு வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருக்காருல்ல. அதற்கு நம்மளை ஏற்ற மாதிரி கொண்டு போகிற ஒரு கிரகம் புதன். இப்போ இந்த 2 கிரகம், இந்த 2 கிரகத்தோடைய இடங்களில் கும்பாபிஷேகம். அசுரனை வதம் செய்த இடம் திருச்செந்தூர். அசுரனை அதே மாதிரி தான் திருவெண்காடு சம்ஹார ஸ்தலம் தான். சிவபெருமானை போய் பாருங்க, திருவெண்காட்டில் அகோரமூர்த்தியாக இருப்பார். அகோரமூர்த்தி, சிவன் கோபத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். சிவன் எங்கே கோபப்படணும்? ஸ்வேதாரண்யேஸ்வரர்னு சுவாமியோட பேர், ஸ்வேதாரண்யேஸ்வரர். ஆனால் அவர் அகோரமூர்த்தி அங்கே காட்சியளிப்பார். சுவாமி கோபப்படுறாருன்னா ஒரு நியாயம் இருக்கும் இல்லையா? நம்ம புத்தி தவறும் பொழுது சுவாமிக்கு பிடிக்காது. இதுதான் உண்மை. ஆணவம் அதிகரிக்கும் போது சுவாமிக்கு பிடிக்காது. ஆணவம் அதிகரித்து அழிந்த இடம் திருச்செந்தூர். சூரனை சம்ஹாரம் பண்ணாங்க. ஆணவத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம வாழ்க்கையில் ஒரு மனுஷனுடைய அழிவு எங்கே ஆரம்பிக்கும்னா ஆணவத்தில் தான் ஆரம்பிக்கும். காசு கொஞ்சம் இருக்கிற வரைக்கும் ஒன்றுமே செய்ய மாட்டான், அமைதியாக இருப்பான். பதவி கொஞ்சோண்டு வர வரைக்கும் அமைதியாக இருப்பான். ஒரு கூரை வீட்டில் இருக்கிற வரைக்கும் அமைதியாக இருப்பான். சைக்கிளில் ஓட்டுற வரைக்கும் அமைதியாக இருப்பான். துஷ்ட குணமே வராது, கோபமே வராது. சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கும் போதெல்லாம் ஒரு 2 வீலர் வாங்கணுன்னா இப்படி தான் நிப்பாட்டுவேன் அப்படின்வான். அப்புறம் கார் வாங்கிட்டா நான் எப்படி வேணாலும் போவேன். அப்புறம் அது இந்த ஃப்ளைட்லலாம் போயிட்டோன்னு வச்சுங்க, முடிஞ்சு போச்சு. நம்ம மனுஷன் நம்மளால் இருக்க முடியாது. நமக்குள்ளே இருக்கிற எல்லாரும் வெளியில் வருவான். நமக்குள்ளே எல்லாரும் இருக்கிறான். எல்லா கெட்டவனும் உள்ளே இருப்பான், எல்லா நல்லவனும் உள்ளே இருப்பான். நம்ம ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மாதிரி காட்சி அளிப்போம். ஒரு நேரம் பார்த்து நம்பியார் மாதிரி இருப்போம். ஒரு சில நேரங்களில் சந்திரபாபு மாதிரி பாட்டுலாம் பாடிட்டுலாம் போக வேண்டியதாக இருக்கும். அது வேறு விஷயம். நான் ஒரு முட்டாளுங்க, சந்திரபாபு பாடாத பாட்டா? ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு தான் ஒரு மனுஷன் வருந்தணும், தன்னை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சந்திரபாபு பாட்டு கேட்டிங்கன்னா போதும். உண்மையிலே சந்திரபாபு பாட்டை கேட்டிங்கன்னா அருமையான நடிகர். அவருடைய பாடல், அவருடைய நளினமும் பார்த்தோம்னா இவ்வளோதான் உலகமாக, அதே தெரிஞ்சு ஞானமே வந்துடும். நல்லா படித்தவங்க 4 பேர் சொன்னாங்க அப்படின்னு அடுத்ததுக்கு சொல்லுவார். அந்த சரணம்லாம் போய் பாருங்கள். இதெல்லாம் மனுஷன் நம்ம பார்த்துட்டு வரோம். இதெல்லாம் எப்போ நமக்கு கிடைக்கும்னா ஞானம் கிடைக்கணும். அதே நமக்கு ஆணவம் அதிகரிக்கும் போது அழிவு நம்மளை அப்படியே நிழல் மாதிரி வரும், நமக்கே தெரியாது. இந்த ஆணவம் ஒரு மனிதனுக்கு அழியணும். இது மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு ஊராக இருந்தாலும் சரி. ஒரு ஊர் ஆணவத்தில் இருக்கலாம், ஒரு நாடு ஆணவத்தில் இருக்கலாம்.
ஒரு மாநிலம் ஆணவத்தில் இருக்கலாம், மக்கள் ஆணவத்தில் இருக்கலாம், மகேசன் ஆணவத்தில் இருக்கலாம். யார் ஆணவத்தில் இருந்தாலும் அழிக்கக்கூடிய வல்லமை திருச்செந்தூரில் இருக்கிற முருகனுக்கு உண்டு. முருகப்பெருமான்கிட்ட போகும்போது மட்டும் ஆணவம் இல்லாமல் போகணும். நீங்கள் வேணால் பாருங்கள், திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகிறவங்களுக்கும் பாருங்கள், சட்டை கட்டிட்டு தான் போவாங்க, இடுப்பில் துண்டு கட்டிட்டு தான் போவாங்க, யார் போனாலும் சரி. பார்த்துருக்கீங்களா? அது ஒரு ஆணவத்தை அழிக்கக்கூடிய இடம். அந்த ஸ்தலத்துக்கு நாம் போய் மிதிச்சிட்டோம்னா நம்ம ஆணவம் போயிடும். இந்த பரம்பொருள் அந்த முருகன்னு நம்புவோம். முருகனை நம்பிட்டோம்னா நமக்கு எல்லாம் சக்ஸஸ் ஆகும். நம்ம பிரச்சனைக்கு நம்ம ஆணவம் ஒரு காரணமாக இருந்ததுன்னு நம்மளை மாற்றிக்கிறதுக்கு ஒரு பவர். அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலம் சம்ஹார க்ஷேத்திரம். சூரனை சம்ஹாரம் பண்ண ஆணவமான எண்ணங்களை நமக்கு அழிக்கக்கூடிய இடம் அந்த திருச்செந்தூரில் கும்பாபிஷேகம். ஜூலை மாதம் 7ஆம் தேதி, நாளைய தினம் ஜூலை 7 திங்கட்கிழமை. அதே நாள் இன்னொரு கிரகம் குருஸ்தலமாக இருக்கக்கூடிய திருச்செந்தூரில் எப்படி அதே நாளில் நமக்கு நல்ல புத்திசாலித்தனத்தை கொடுத்து பல பேர் மெச்சுற அளவுக்கு நம்மளை வாழ வைக்கக்கூடிய ஒரு கிரகம் புதன். இன்றைக்கி எத்தனையோ காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் நம்ம எழுதுகிறோம், எத்தனையோ பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்க, எத்தனையோ மாணவர்கள் படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறவங்க ப்ரொமோஷனுக்காக படிக்கிறாங்க, வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணவன் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு யோசிக்கிறான். யோசிக்கக்கூடாது, குழந்தையெல்லாம் உடனே பெற்றுக்கணும், தள்ளி போடக்கூடாது, காலத்தில் எல்லாம் நடக்கணும். இந்த புத்திசாலித்தனத்தை யார் கொடுப்பார்னா புத பகவான். அந்த புதன் பார்த்தீங்கன்னா திருவெண்காட்டில் புதன் ஸ்தலமாக இருக்கு, அங்கே புத பகவான் இருக்கார். ஸ்வேதாரண்யேஸ்வரர் சுவாமியோட பேர். அங்கே இருக்கிற சிவபெருமான் அகோரமூர்த்தி. சுவாமிக்கு புத்தி, நம்ம படைச்ச பிள்ளை தப்பு பண்ணால் சுவாமிக்கு பிடிக்காது. நான் இதுக்காக தான் இவனுக்கு புத்தியை படைத்தேன், ஆனால் இவன் அதை பயன்படுத்த மாட்டானேன்னு வருத்தப்படுவார். அதனால தான் புதன் ஸ்தலத்துக்கு போனோம்னா புத்திசாலித்தனம் கிடைக்கும். சில விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணுறவர்கள்லாம் கண்டிப்பாக புதன் ஸ்தலத்துக்கு போங்க. மருத்துவ படிப்பு படிப்பவர்கள், மருத்துவ படிப்புக்கு சம்மந்தப்பட்டவர்கள், எனக்கு மருத்துவ படிப்பே வரலை அப்படின்னு நினைக்கிறவங்களாம் புதன் ஸ்தலத்தை போய் பாருங்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க புதன் ஸ்தலத்துக்கு போங்க. அப்படிப்பட்ட ஸ்தலத்தில் அதே நாளில் கும்பாபிஷேகம். என்ன பெரிய விசேஷம் பாருங்கள். 2 ஸ்தலம், புதன் ஸ்தலம் குருஸ்தலம், ஒரே நாளில் கும்பாபிஷேகம். அப்போ பிரபஞ்சத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. இந்த பிரபஞ்சம் ஒரு மாற்றத்தை சந்திக்க போகுது. நமக்கு புத்திசாலித்தனம், உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும், ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அத்தனை மக்களுக்கும் நல்ல நேரம். மனுஷனுடைய மனசில் இருக்கக்கூடிய வன்மம் குறைய போகுது. இந்த உலகத்தில் பிறப்புடைய அர்த்தத்தை நாம் எல்லாரும் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த 2 கும்பாபிஷேகம் ஒரே நாள் இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மாற்றத்தை நிகழ்த்த போகிறது. புத பகவானும் சிவபகவானும் குரு பகவானும் முருக பகவானும் நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க. நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகுது எல்லாருடைய வாழ்க்கையிலையும். இந்த பிரபஞ்சம் நமக்கு ஒரு பெரிய நல்லதை செய்ய போகுது. காத்திருப்போம். முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் அந்த நாளில் திங்கட்கிழமைக்கு நேராக யாரெல்லாம் திருச்செந்தூர் போக முடியுமோ போய் பாருங்கள். யாரெல்லாம் திருவெண்காடு போய் சுவாமி தரிசனம் பண்ண முடியுமோ போய் பாருங்கள் கும்பாபிஷேகத்தை. போக முடியாதவர்கள் அவசியம் அங்கங்கே தொலைக்காட்சியில், எல்லா தொலைக்காட்சியிலும் நேரலை போடுவாங்க. நேரலையில் எல்லா வேலையும் விட்டுட்டு அந்த நேரம் உட்காந்து கும்பாபிஷேகத்தை பாருங்கள். இதை விட எதுவுமே பலன் இல்லை. எவ்வளோ வேலை வந்தாலும் சரி, எல்லா வேலையும் விடுங்க, அந்த நேரத்தில் கும்பாபிஷேகத்தை உட்காந்து பாருங்கள். வேலையிலே இருக்கீங்க சார், ஒரு இடத்துல செல்லில் லைவில் ஓடும், செல்லில் 1 நிமிஷம் பாருங்கள், தப்பே கிடையாது. அதே மாதிரி இந்த ஸ்தலத்திற்கு 48 நாள் மண்டலாபிஷேகம் நடக்கும். இந்த 7ஆம் தேதியிலேருந்து ஜூலை 7லேருந்து 48 நாள், அதுக்குள்ளே ஒரு நாள் திருச்செந்தூரில் போய் மிதிச்சுட்டு வந்துடுங்க. அந்த பாதம், உங்கள் பாதம் திருச்செந்தூர் மண்ணில் படணும். அந்த ஆலயத்தில் போய் ஒரு தரிசனம், திருவெண்காட்டில் உங்கள் பாதம் படணும், அந்த ஆலயத்தில் போய் ஒரு தரிசனம். இந்த 48 நாளில் தரிசனத்தை பண்ணுங்கள்.
நம்ம வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளுக்கும் விடை கிடைக்க போகுது. இந்த உலகம் சேமமாக இருக்க போகுது. இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது. சில போர்கள் கூட முடிவுக்கு வரப்போகுது. நீங்கள் வேணா பாருங்கள், உலக அளவில் போர்கள் முடிவுக்கு வரப்போகுது. நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது. பிரபஞ்சத்தில் இருந்த அழிவுகள் குறைய போகுது. நமக்குள்ள நல்ல ஞானம் ஏற்பட போகுது. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். முருகனுக்கு அரோகரா. சிவனை நாம் வணங்கி புதனை வழிபட்டால் நம் வாழ்க்கையில் புத்திசாலித்தனம் அதிகம் பெருகும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.